ஆந்திராவிலிருந்து வேலை தேடி வந்த நபரை கடத்தி வைத்து அடித்து பணம் கேட்டு ஒரு கும்பல் மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரம், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் லாவண்யா. ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வேலை தேடி வந்த நபரை கடத்தி வைத்து அவரை கண்மூடித்தனமாக தாக்கி அவரது அண்ணனிடம் பணம் பறித்த சம்பவம் தற்பொழுது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அவரை தாக்கக்கூடிய வீடியோவும் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பாக்கி உள்ளது. குறிப்பாக ஆந்திர மாநிலம் பகுதியைச் சேர்ந்தவர் இயேசு பாபு, வயது 24. இவரது அண்ணன் துர்கா ராவ் என்பவர் கோயம்பேடு காவல் நிலையத்தில் நேற்று புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் தனது தம்பி ஆந்திராவில் இருந்து கடந்த 14ஆம் தேதி சென்னை கோயம்பேடு பகுதிக்கு வேலை தேடி வந்ததாகவும், அப்போது அவரை ஒரு சிலர் கடத்தி தாக்குவதாகவும், அவரை வைத்துக் கொண்டு தாக்குதல் வீடியோ தனக்கு அனுப்பி அதன் மூலம் பணம் கேட்டு மிரட்டியதாகவும், பணம் கொடுத்தால் மட்டுமே உனது தம்பியை விடுவிப்பதாகவும் மிரட்டுவதாக புகார் ஒன்றை அளித்திருந்தார். மேலும் தம்பியை விடுவிக்க முதற்கட்டமாக 40,000 பணத்தையும் அனுப்பியுள்ளார். இந்த நிலையில் அந்த கும்பல் பணத்தை தராமல் மேற்கொண்டு அவருக்கு மேலும் ஒரு வாட்ஸ்அப் வீடியோவை அனுப்பி மேலும் பணம் கேட்டு தொல்லை செய்துள்ளனர். மேலும் மிரட்டிய காரணத்தால் அவர் கோயம்பேடு K11 CMBT காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து அந்த வீடியோவை கைப்பற்றி, அதாவது இயேசுபாவை தாக்கக்கூடிய அந்த நபர்கள் யார், மேலும் அவர்கள் இவருடைய பணம் கேட்டு மிரட்ட காரணம் என்பது குறித்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வேகமாக பரவி வருகிறது. பணம் கேட்டு மிரட்டி அந்த சம்பவத்தில் ஒரு நபரை ரத்த வெறியுடன் தாக்கக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக CMBT கோயம்பேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த வழக்கில் யாருக்கெல்லாம் தொடர்பு உள்ளது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.